ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ரயில்வேல இருந்து ஆர்ஆர்பி குரூப் டி 2025க்கான நோட்டிபிகேஷன் ஜனவரி 21 ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த வருஷம் 22,000 வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. இந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதோட ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், A to Z இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இருந்தாலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு டவுட்டையுமே எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிருந்தீங்க. அந்த டவுட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கேன். இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். நியூ இயருக்காக நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்குமே ஸ்பெஷலான ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 2500 பே பண்ண வேண்டாம், 1799 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர் அண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. கிளாஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஆஃபர் நைட்டு 12 o'clock கூட உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது. ஓகே, இப்போ நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா நமக்கு ஜனவரி 21 வருது. இந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா மினிமம் 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த எக்ஸாம் நீங்க அப்ளை பண்ணலாம். அப்போ நிறைய பேருக்கு என்ன டவுட் வருதுன்னா, அப்போ நான் டிகிரி முடிச்சிருக்கேன் மேம், அப்போ என்ன ஓவர் குவாலிஃபிகேஷன் சொல்லிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா உங்ககிட்ட 10ஆம் கிளாஸ் குவாலிஃபிகேஷன் இருந்தாலே நீங்க அப்ளை பண்ணலாம். நீங்க 10ஆம் கிளாஸ் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், 12th படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், இல்ல டிகிரி முடிச்சிருக்கீங்க, மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கீங்கனாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். மினிமம் உங்க கையில 10ஆம் கிளாஸ் குவாலிஃபிகேஷன் இருந்தாலே இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து வேற என்ன குவாலிஃபிகேஷன், நான் ITI தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டும் நீங்க அப்ளை பண்ணலாம். இல்ல நான் ரயில்வேல அப்ரண்டிஸ்ஷிப் தான் பண்ணிருக்கேன் அப்படின்னாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். இப்ப கிளியரா புரியுதா? உங்க கையில 10ஆம் கிளாஸ் குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். ITI படிச்சிருக்கீங்கன்னாலும் அப்ளை பண்ணலாம். CCA கேண்டிடேட்டா இருந்தாலும், CCAனா யாருன்னா ரயில்வேல அப்ரண்டிஸ்ஷிப் பண்ணவங்க. ஓகே, சோ இந்த 3 கேட்டகரியில உங்ககிட்ட எந்த குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். 21 அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா பிப்ரவரி 20 அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகும். கரெக்டா 1 மாசம் டைம் கொடுப்பாங்க. அந்த 1 மந்த்துக்குள்ள நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும். ஓகே, ஏஜ் லிமிட் இதை வச்சுதான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன். இப்ப வரக்கூடிய நோட்டிபிகேஷன்ல பாத்தீங்கன்னா மினிமம் 18, மேக்சிமம் 33 வயசுன்னு சொல்லுவாங்க. யாருக்கு அப்படின்னா ஜெனரலுக்கு. போன வருஷம் வந்த நோட்டிபிகேஷன்ல பாத்தீங்கன்னா மினிமம் 18, மேக்சிமம் 36ன்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப இதை வச்சு நிறைய பேருக்கு டவுட் என்னன்னா, போன வருஷம் மட்டும் 36 வயசு வரைக்கும் கொடுத்திருந்தாங்க, இந்த வருஷம் 33 தான் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி டவுட் கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா 2018ல குரூப் டியோட நோட்டிபிகேஷன் வந்துச்சு. அப்ப ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 18ல இருந்து 33ன்னு கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நோட்டிபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2024ல வந்துச்சு. 24 ஜனவரியில போன வருஷம் குரூப் டியோட நோட்டிபிகேஷன் வந்துச்சு. ஓகே, சோ இந்த 2018க்கு அப்புறம் நமக்கு வந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா 2024ல தான் வந்துச்சு. இடையில குரூப் டில இருந்து நோட்டிபிகேஷன் வரல. எதனால அப்படின்னா 2019க்கு அப்புறம் ஒரு 3 வருஷம் கோவிட்னால லாக்டவுன் வந்துச்சு. ஓகேவா? சோ அதனால ரயில்வேல இருந்து நோட்டிபிகேஷன்ஸ் எந்த எக்ஸாமுக்குமே அவங்க ரிலீஸ் பண்ணல. ஆல்ரெடி 18, 19ல வந்த குரூப் டி, NTPCக்கு தான் எக்ஸாம்ஸ் வச்சிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த 3 வருஷம் லாக்டவுனால நிறைய பேருக்கு வாய்ப்புகள் என்ன பண்ணிட்டாங்க, தவற விட்டுட்டாங்க. வாய்ப்புகள் கொடுக்க முடியல. அதனால என்ன பண்ணாங்கன்னா போன வருஷம் வந்த நோட்டிபிகேஷன்ல இந்த ஒரு டைம் மட்டும் கோவிட் ரிலாக்ஸேஷன் ஒரு 3 இயர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இருக்கக்கூடியது 18ல இருந்து 33, அப்ப 18ல இருந்து 36 வரைக்கும் நீங்க எக்ஸாம் எழுதிக்கலாம்னு போன வருஷம் சொல்லியிருந்தாங்க. அதுவும் ஒரு டைம் மட்டும் கோவிட் ரிலாக்ஸேஷன் 3 வருஷம்னு அந்த நோட்டிபிகேஷன்லயே கிளியரா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? அப்ப இப்ப வரக்கூடிய நோட்டிபிகேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த 18ல இருந்து 36ன்னு சொல்ல மாட்டாங்க. அது புரியுதா? போன டைம் கோவிட் ரிலாக்ஸேஷன் இருந்துச்சு, இந்த டைம் கோவிட் ரிலாக்ஸேஷன் கிடையாது. அப்ப இந்த டைம் ஏஜ் லிமிட் மினிமம் 18, மேக்சிமம் 33ன்னு தான் சொல்லுவாங்க. யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரலுக்கு. ஓகே, சோ இது எதனால 18ல இருந்து 36ங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்ப ஜெனரல் மினிமம் 18 வயசு இருக்கணும். கரெக்டா உங்களுக்கு எப்ப டேட் பார்ப்பாங்கன்னா 1/1/2026ல உங்களோட ஏஜ் செக் பண்ணுவாங்க. மினிமம் உங்களுக்கு 18 வயசு இருக்கா, இல்ல நீங்க ஜெனரல்ல வரீங்கன்னா 18ல இருந்து 33 வயசுக்குள்ள இருக்கா அப்படிங்கறத பாப்பாங்க. இது போக ஓபிசியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க? 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. அப்போ ஓபிசினா 18ல இருந்து 36 வயசு வரைக்கும் எக்ஸாம் எழுதிக்கலாம். நீங்க SC STயா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. அப்போ 18ல இருந்து 38 வயசு வரைக்கும் ஒரு SC ST ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிக்கலாம், இந்த எக்ஸாம் எழுதிக்கலாம். இது போக இன்னும் நிறைய ரிசர்வேஷன் வருவாங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன், PWBD, விமன் கேண்டிடேட்லயே பாத்தீங்கன்னா டிவோர்ஸ்டு விமன், விடோ அந்த மாதிரி வருவாங்க. சோ
இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேட்டகரியில வரீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஓகே, ஜென்ரலா பாத்தீங்கன்னா 18ல இருந்து 33. அது போக என்ன ரிசர்வேஷன், ஓபிசினா உங்களுக்கு 3 வருஷம், எஸ்சி எஸ்டினா உங்களுக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன். அப்போ 38 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். இப்ப மாற்றுத்திறனாளி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா பிடபிள்யூபிடிலேயே மாற்றுத்திறனாளிகள்லயே ஓபிசி வருவாங்க, ஜெனரல் வருவாங்க, எஸ்சி எஸ்டி வருவாங்க. அப்ப பிடபிள்யூபிடி அப்படின்னா நீங்க ஜெனரல்ல வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அப்போ மினிமம் 18 மேக்சிமம் 33னா ஒரு ஜெனரல்ல வரக்கூடிய ஒரு பிடபிள்யூபிடி ஸ்டூடெண்ட் 18ல இருந்து 43 வயசு வரைக்கும் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓபிசி நான் கிரீமி லேயர்னா 13 வயசு வரைக்கும், 13 வருஷம் வரைக்கும். ஓகேவா? சோ யாருக்கு பிடபிள்யூபிடி, இப்ப யார பத்தி பேசிட்டு இருக்கோம்? பிடபிள்யூபிடி, பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ், மாற்றுத்திறனாளி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஓபிசி நான் கிரீமி லேயரா இருக்காங்கன்னா மினிமம் 18, மேக்சிமம் இந்த 33 கூட 13 ஆட் பண்ணுங்க, 46 வயசு வரைக்கும் எக்ஸாம் எழுதிக்கலாம். பிடபிள்யூபிடி எஸ்சி எஸ்டியா இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து மினிமம் 18, மேக்சிமம் இது கூட 15 ஆட் பண்ணீங்கன்னா 48 வயசு வரைக்கும் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓகேவா? சோ எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அபிஷியல் நோட்டிபிகேஷன் வரும்போது கரெக்டா கொடுத்திருப்பாங்க. உங்க சர்வீஸ்ல இருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், எக்ஸாம் வந்து எழுதிக்கலாங்கிற மாதிரி உங்களுக்கு கிளியரா கொடுத்திருப்பாங்க. ஓகே, விமன் கேண்டிடேட்ல பாத்தீங்க அப்படின்னா இப்போ விடோஸ், டிவோர்ஸ்டு விமன், ஜுடிஷியலி செப்பரேட்டடா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா யூஆர் வந்து 35 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். ஓபிசிக்கு 38, எஸ்சி எஸ்டினா 40 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். பெண்கள் வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டோ இல்லனா விடோவாவோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ இப்ப ஏஜ் லிமிட் வச்சு எந்த கன்ஃபியூஷனும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். அடுத்து குவாலிஃபிகேஷன் பத்தி நிறைய பேருக்கு டவுட். என்ன அப்படின்னா போன வருஷம் ஃபுல்லாவே ஜனவரியில நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா குரூப் டியோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பத்தின ஒரு டிபேட் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு டிபேட்டா இருக்கட்டும், ஒரு கேஸ் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஐடிஐ ஆகுமா 10th ஆகுமா அப்படிங்கிற மாதிரி கேஸ் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அது முடிவுக்கு வந்த பிறகுதான் குரூப் டிக்கு என்ன பண்ணாங்க, எக்ஸாம் டேட் வந்து இம்மீடியட்டா அனௌன்ஸ் பண்ணி இப்போ குரூப் டி எக்ஸாம் வந்து நடந்துட்டு இருக்கு. ஓகே, 2024 அப்ளை பண்ணவங்களுக்கு எக்ஸாம் வந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ நிறைய பேருக்கு என்ன டவுட்னா போன டைம் வந்து 10th படிச்சவங்க அப்ளை பண்ணலாம், ஐடிஐ படிச்சவங்க அப்ளை பண்ணலாம், சிசிஏயும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த டைம் அகைன் கேஸ் போடுவாங்களா, அகைன் கேஸ் நடக்குமா, அப்ப குவாலிஃபிகேஷன் மாறுமா அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ராலாம் திங்க் பண்ணி டவுட் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா கேஸுங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு டைம் முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னா அவ்வளவுதான். ஓகே, சோ அப்படியே அவங்க இன்னொரு கோர்ட், சுப்ரீம் கோர்ட்ல போய் அவங்க அப்பீல் பண்ணாலுமே நம்ம வந்து யாரு இது பண்ணுவாங்க, வின் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரயில்வே தான். ஏன்னா ரயில்வே சொல்லிட்டாங்க 10th தான் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு. அதனால அகைன் வந்து இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ல உங்களுக்கு கன்ஃபியூஷன் வேண்டாம். இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து மாறுமா மாறாதா இப்படியே இருக்குமா அதை பத்தியும் நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். 10th படிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம், ஐடிஐ படிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம், சிசிஏயும் அப்ளை பண்ணலாம். இப்ப நிறைய பேருக்கு ஒரு டவுட் வருது, சிசிஏனா யாரு அப்படின்னா கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரெண்டிசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு அப்படின்னா அப்ரெண்டிஷிப் பண்ணிருக்கணும். இப்ப வெறுமனே நான் அப்ரெண்டிஷிப் அப்படின்னு சொல்லிட்டேன்னா நிறைய பேர் என்னன்னா ஒவ்வொரு இதுலயும் அப்ரெண்டிஷிப் பண்ணிருப்பாங்க. சில பேர் தெர்மல் பிளான்ட் அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலயும் அப்ரெண்டிஷிப் பண்ணிருப்பாங்க. சில கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல அப்ரெண்டிஷிப் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? சோ எல்லா கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்லயும் அப்ரெண்டிஷிப் பண்ணவங்க கிடையாது. குறிப்பாக ரயில்வேல நீங்க அப்ரெண்டிஷிப் பண்ணிருக்கணும். ஓகே, சிசிஏன்னு உங்களை எப்ப சொல்லுவோம் அப்படின்னா ரயில்வேல நீங்க அப்ரெண்டிஷிப் பண்ணியிருந்தா மட்டும்தான் சிசிஏ கேண்டிடேட். வேற ஏதாவது ஒரு பிரைவேட்டோ இல்லனா கவர்மெண்ட் நடத்தக்கூடிய வேற ஏதாவது ஒரு இதுல ஆர்கனைசேஷன்ல நீங்க வந்து என்ன பண்ணிருக்க கூடாது, அப்ரெண்டிஷிப் பண்ணிருக்க கூடாது. ரயில்வேஸ்ல நீங்க வந்து அப்ரெண்டிஷிப் பண்ணிருக்கணும். ரயில்வேல நீங்க அப்ரெண்டிஷிப் பண்ணிருந்தாதான் நீங்க வந்து சிசிஏ கேண்டிடேட். ஓகேவா? சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மத்த எல்லாரையும் விட கட் ஆஃப் வந்து கம்மியா இருக்கும். ஓகே, சோ இப்போ 10th தான் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணலாம். செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கீங்க இல்ல தேர்ட் இயர் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். உங்களோட ஏஜ் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. மினிமம் 18 இருந்தாலே போதுமானது. அப்போ வரக்கூடிய குரூப் டியை காலேஜ் படிச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. ஏன்னா காலேஜ் படிக்கும் போதே இந்த மாதிரி லோ லெவல் எக்ஸாம்ஸ் ரயில்வே நடத்தக்கூடிய ஈஸியான எக்ஸாம்ல குரூப் டியும் ஒன்னு. இப்போ என்டிபிசி எல்லாம் கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சிபிடி 1, சிபிடி 2, அதுக்கப்புறம் டைப் டெஸ்ட் இல்ல சைக்கோ டெஸ்ட் இருக்கும் சில போஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிவி அண்ட் மெடிக்கல் போகும். இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ஷன் ப்ராசஸ் என்ன ஏற்கனவே சொல்லிட்டேன். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து நடக்கும். 100 மார்க்குக்கு எக்ஸாமும் 1.5 மணி நேரம் டைம் வந்து கொடுப்பாங்க.
நெகட்டிவ் மார்க் வந்து 1/3. இந்த ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாம்ல மட்டும் நீங்க வந்து என்ன பண்ணணும், கட் ஆஃபோ இல்ல கட் ஆஃப விட அதிகமான மார்க்கோ எடுத்துட்டீங்கன்னா போதுமானது. அதுக்கப்புறம் ஒரு பிஇடி நடக்கும். அந்த பிஇடில ஜஸ்ட் குவாலிஃபை ஆனா மட்டும் போதுமானது. இந்த பிஇடிக்கு ரிசல்ட்டுக்கு டிலே பண்ணவும் மாட்டாங்க. ஓகே, எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் உங்கள கூப்பிடுவாங்க. 100 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். ஆன்லைன் எக்ஸாம் தான் நடக்கும். இது ஏற்கனவே வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுதான். மேத்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. மேத்ஸ்ல 25 கொஸ்டின், ரீசனிங்ல 30, சயின்ஸ்ல 25, ஜெனரல் அவேர்னஸ்ல எத்தனை வரும்? 20 வரும். ஓகேவா? சோ டோட்டலா 100 மார்க்குக்கு எக்ஸாம் வந்து எழுதுவீங்க. ஓகே, இந்த ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க காமனா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100க்கு ஒரு 65. இத நான் வந்து நானா சொல்றேன். ஓகேவா? 65 தான் கட் ஆஃப்னு கிடையாது. கட் ஆஃப் எப்படினாலும் இருக்கலாம். 60 இருக்கலாம், 70 இருக்கலாம், 75 இருக்கலாம். அந்த ஷிஃப்ட்ட பொறுத்து நார்மலைசேஷன்லாம் நடக்கும். அது எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்தடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி நார்மலைசேஷன் பண்ணுவாங்க, பெர்சன்டைல் பேஸ்டு நார்மலைசேஷன்னா என்ன, குரூப் டிக்கு கீழ என்னென்ன போஸ்ட்லாம் வருது, இது எல்லாமே நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஒன் பை ஒன்னா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். கேர்ள்ஸுக்கு எந்தெந்த போஸ்ட்லாம் சூட்டபிளா இருக்கும். இப்ப குரூப் டிக்குள்ளன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே போஸ்ட் வராது. குரூப் டிலே நிறைய போஸ்ட் இருக்கு. ட்ராக் மெயின்டெனர் இருக்கு, டிஎல் அண்ட் ஏசின்னு ஒவ்வொரு போஸ்ட் இருக்கு. அதுல கேர்ள்ஸுக்கு எதெல்லாம் சூட்டபிளா இருக்குங்கிறத நான் அடுத்தடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதனால டெய்லி கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஓகே, இப்ப நான் என்ன சொன்னேன், இங்க ரிட்டன் எக்ஸாம் வந்து நடந்துருச்சு. இதுக்கு ஒரு கட் ஆஃப் வந்து 65ன்னு வச்சிருக்காங்கன்னா, யாரெல்லாம் 65க்கு மேல ஸ்கோர் பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாரையும் பிஇடிக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இந்த பிஇடி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கு 31ஆம் தேதின்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு பிஇடிக்கு கூப்பிட்டுதாங்க. 31/12/2025. இன்னைக்கு காலையில பிஇடி நடக்குது. ஓகே, எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் தான் கொடுப்பாங்க. பிஇடி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா குவாலிஃபை ஆகணும். ஒரே ஒரு வாய்ப்பு தான். அந்த ஒரு வாய்ப்புலயே பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற டைமுக்குள்ள நீங்க வந்து என்ன பண்ணணும், ரன்னிங் வந்து முடிச்சிடணும். இதுக்கான டைமிங் எல்லாமே ஏற்கனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதுக்கு டைமர் வாட்ச், ஸ்டாப் வாட்ச் வச்சுலாம் செக் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு குடுத்திருக்க டைமுக்குள்ள நீங்க வர்றீங்களாங்கிறதுக்கு உங்க கையில ஒரு இது கட்டி விட்டுருவாங்க. ஒரு ஸ்ட்ராப் மாரி ஒண்ணு கட்டி விட்டுருவாங்க. சோ அதுல நீங்க எவ்வளவு நேரத்துக்குள்ள ஓடி இருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே அதிலேயே தெரிஞ்சிரும். மார்னிங் வந்து நீங்க பிஇடி அட்டெண்ட் பண்றீங்க, இல்ல ஒரு ஆஃப்டர்நூன் இன்னைக்கு அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா, இன்னைக்கு நைட்டுக்குள்ள, இன்னைக்கு 31ஆம் தேதி காலையிலயோ மத்தியானமோ எப்பமோ நீங்க பிஇடி அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க. இந்த பிஇடில நீங்க குவாலிஃபை ஆகிருக்கீங்களா இல்லையாங்கிறதுக்கு உங்களோட மொபைல் நம்பர் வந்து கொடுத்திருப்பீங்க இல்லையா? அதுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்துரும். இன்னைக்கு ஈவினிங்குள்ள, இன்னைக்கு 31ஆம் தேதி அட்டெண்ட் பண்ணீங்கன்னா அன்னைக்கு ஈவினிங்கே ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிடுவாங்க. நீங்க பிஇடில குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னு ஒரு எஸ்எம்எஸ் வந்து அனுப்பிடுவாங்க. பிஇடி முடிஞ்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா, ஃபைனலா சில ஸ்டூடெண்ட் வந்து பிஇடி வந்து கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்க சொன்ன டைமுக்குள்ள அந்த பேக்க தூக்கிட்டு கரெக்டா ரீச் ஆயிருக்க மாட்டாங்க. சோ அந்த மாதிரி நிறைய இது இருக்கும். ஓகே, சோ அதுல பிஇடில கொஞ்சம் பேரை ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. அவங்க எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கட் ஆஃப அகைன் என்ன பண்ணுவாங்க, ஒண்ணு டிக்ரீஸ் பண்ணுவாங்க, இல்ல இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. பெரும்பாலும் டிக்ரீஸ் பண்ணது கிடையாது. 65 கட் ஆஃப் வருது அப்படின்னா 65 வைப்பாங்க. இல்லைன்னா அதை விட ஒரு மார்க் 2 மார்க் மேக்ஸிமம் 5 மார்க் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? சோ இந்த மார்க்குக்கு படிக்க ஆரம்பிச்சிடாதீங்க. இது ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னேன். ஓகே, பிஇடிக்கு முன்னாடி ஒரு கட் ஆஃப் வருதுன்னா அதுல இருந்து ஒரு 3 மார்க் 5 மார்க் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். இல்லைன்னா அதே கட் ஆஃப வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுவாங்க, உங்களை டிவி அண்ட் மெடிக்கலுக்கு வந்து கூப்பிடுவாங்க. சிம்பிளா செலக்ட் ஆகக்கூடியது. சிபிடி 1, சிபிடி 2 அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ண வேண்டியது இல்ல. ஒரே ஒரு சிபிடிலே உள்ள போகக்கூடிய எக்ஸாம். அடுத்து டிவி அண்ட் மெடிக்கல் வந்து செக் பண்ணுவாங்க. மெடிக்கலும் பாத்தீங்கன்னா ஏஎல்பிக்கு தான் ஹை ஸ்டாண்டர்ட் வந்து A1 அளவு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. குரூப் டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட்லாம் உங்களுக்கு பார்த்து இது பண்ண மாட்டாங்க. ஓகேவா? சோ அதனால இது மெடிக்கல பத்தியும் நீங்க பயப்பட வேண்டாம். ஈஸியா உள்ள போயிரலாம். உள்ள போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, இன்னும் அடுத்த லெவல் போறதுக்கு குரூப் டிலே பாத்தீங்கன்னா ஒரு 8 வகையான போஸ்ட் வரும். ஓகே, 8 வகையான போஸ்ட்னு நினைக்கிறேன். அதுல சேலரி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மினிமம் 35,000ல இருந்து ஸ்டார்ட் ஆகி சில போஸ்ட்டுக்குலாம் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 50, 55 வரைக்கும் போகும். ஓகே, எல்லாருக்குமே பேசிக் பே பாத்தீங்கன்னா ஒரு 18 அதுக்குள்ள தான் இருக்கும். 18 சில்லற அவ்வளவுதான் வரும். சோ அது போக என்ன பண்ணுவாங்கன்னா அலோவன்சஸ். ஓகே, அலோவன்சஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். சில போஸ்ட்டுக்குலாம் பாத்தீங்கன்னா குரூப் டில டிராவல் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, டிஎல் அண்ட் ஏசி எல்லாம் பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணணும். அப்புறம் மெக்கானிக்கல் வரும், எலக்ட்ரிக்கல் வரும். இந்த மாதிரி அந்த 8 போஸ்டையும் நான் தனித்தனியா எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். அப்ப அதுல இருக்கக்கூடிய ரிஸ்க், இப்ப ட்ராக் மெயின்டெனருக்குலாம் பாத்தீங்கன்னா ரிஸ்க் இருக்கும் அதுல. அப்ப அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அலோவன்சஸ் வந்து என்னவா இருக்கும், அதிகமா இருக்கும். அப்ப அந்த ரிஸ்கா இருக்கு. இல்ல சில பேருக்கு பாத்தீங்கன்னா சேர்ந்தாக்குல 3 நாள் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அந்த இதெல்லாம் காம்பன்சேட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, சோ சில பேருக்கு அந்த என்ன பண்டிகை நாட்கள்லயும் லீவ் இருக்காது. சோ அந்த மாதிரி என்னவெல்லாம் ஒர்க் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அலவன்சஸ் எல்லாம் இருக்கும். அதை பொறுத்து பாத்தீங்கன்னா மினிமம் 35, 38ல இருந்து மேக்ஸிமம் சில போஸ்ட்டுக்கு 55 வரைக்கும் சேலரி வந்து டிஃபர் ஆகும். ஓகே, சில பேர் இப்போ குரூப் டில நம்ம ஸ்டூடெண்டே பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு போஸ்ட்ல செலக்ட் ஆனாங்க. சில ஸ்டூடெண்டோட இது பாத்தீங்கன்னா 38 வரைக்கும் இருந்துச்சு. சில பேரோட பாத்தீங்கன்னா 50 வரைக்குமே என்ன இருந்துச்சு,
சேலரி வந்து இருந்துச்சு. அது எதனால அவங்களுக்கு 50 வரைக்கும் இருக்குன்னா, அவங்க எடுத்த போஸ்ட்ட பொறுத்து. அதுல அலோவன்சஸ் எல்லாமே வர்றதுனால. ஓகேவா? இது எல்லாமே நான் அடுத்த வீடியோல செப்பரேட்டா ஒன் பை ஒன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. இப்போதைக்கு நீங்க கேட்ட எல்லா டவுட்டுமே நான் கிளியர் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். சிசிஏ பத்தி நெறைய பேரு கன்ஃப்யூஷன்ல இருந்தீங்க. சிசிஏன்னா யாருன்னா, ரயில்வேல அவங்க அப்ரண்டிஸ்ஷிப் பண்ணியிருப்பாங்க. ரயில்வேல அப்ரண்டிஸ்ஷிப் பண்ணவங்க தான் சிசிஏயே. ஓகே. அது போக மத்த எல்லாருமே ஓப்பன்ல வரக்கூடிய ஸ்டூடண்ட். ஓகே. நீங்க என்ன எய்ம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கு அப்படின்னா, ஒரு 85க்கு மேல நான் வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எய்ம் பண்ணி படிக்கணும். ஓகே. இப்ப எல்லா கன்ஃப்யூஷனுமே உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். அகைன் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்க ஸ்டூடண்ட் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லன்னா ஐடிஐ படிச்சிருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம். ரயில்வேல அப்ரண்டிஸ்ஷிப் பண்ணவங்களும் அப்ளை பண்ணலாம். 10ஆம் கிளாஸ் மினிமமா வச்சிருக்கவங்க, டிகிரி படிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். 12th முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? சோ இப்ப எல்லா டவுட்டுமே கிளியர் ஆயிருக்கும். இது போகையும் இன்னும் ஏதாவது ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா நம்ம டீமுக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. அப்ப இந்த ரிட்டன் எக்ஸாம நான் எப்படி மேம் படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு நான் சொன்ன இந்த சிலபஸ் எல்லாமே கவர் பண்ற மாதிரி நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல செலக்ஷன் பேட்ச் வந்து இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்ச்ல உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் வந்து குடுத்திருப்போம். இதுல ஜாயின் பண்ணிட்டு நீங்க பிரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணலாம். செலக்ஷன் பேட்ச் வந்து நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஸ்டூடெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வீக்குக்கான பிளான் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இவங்களுக்கான டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, வீக்லி பிளான் வந்து குடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே டெஸ்ட் இருக்கும். இவங்களுக்கான டெஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து இருக்கும். இந்த வாரம் இன்னைக்கு தான் பிளான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கம்மிங் சாட்டர்டே போய் நெக்ஸ்ட் சாட்டர்டே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட் இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் இருக்கும். ஸோ நியூ இயருக்காக நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்குமே ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி என்டிபிசிக்கான 5th செலக்ஷன் பேட்ச் வந்து வரக்கூடிய ஜனவரி 2ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1799 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டியோட செலக்ஷன் பேட்சும் உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் நம்ம வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். மேத்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ்னு எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணிருவோம். வீக்லி பிளான், வீக்லி டெஸ்ட், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதிலே கவர் ஆகிரும். கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 599 பே பண்ண வேண்டாம். 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டிக்கு எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், எம்டிஎஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், என்டிபிசிக்கு டெஸ்ட் பேட்ச், செக்ஷன் கண்ட்ரோலரோட டெஸ்ட் பேட்ச், எஸ்எஸ்சி ஜிடியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸும் 599 பே பண்ண வேண்டாம். நீங்க 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. நியூ இயருக்காக இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஸ்பெஷலான ஆஃபர் வந்து நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12:00 க்ளோஸ் ஆகுது. இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். ஓகே. ஸோ இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன்னுனா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்னா ஐ வாண்ட் சிஏ, டெஸ்ட்னா ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட், இல்ல என்டிபிசி டெஸ்ட், இல்ல ஜிடி டெஸ்ட்னா ஜிடி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு ஆல் இன் ஒன்னுனா 1799 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. கரண்ட் அஃபேரோ டெஸ்ட்டோ அப்படின்னா 399 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஜனவரி 5ஆம் தேதியிலிருந்து நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய கோர்சஸோட ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணும்போது 1799 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஜனவரி 5க்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2500 வரைக்கும் ஆல் இன் ஒன்னுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு அதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ ஆஃபர்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ரயில்வே வந்து முன்னாடி மாதிரி இல்ல, எல்லாமே ஸ்பீடா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ப்ராசஸ் எல்லாமே நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்பீடா கொண்டு போங்க. ஓகே. நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.